நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விளக்கத்தை ஆவியானவர் எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தார். இறை அரசுனால் யார் யாருக்குள்ளே செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துட்டே இருந்தார். அதனால் ஒரு சில சகோதரிகள் வெளிநாட்டில் உள்ளவங்க எனக்கு அவங்க மெயில் ஐடியில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பேசுகிற எல்லாமே உங்களுடைய சொந்த எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இது நாங்கள் வெளியில் மற்ற சபைகளில் மற்ற இடங்களில் இது என்ன செய்யலை, கேள்விப்படலை. சபையில் இதை அறிவித்தா அந்த சபை மாறணும், அவங்க கடவுளுக்கு விட்டு கொடுக்கணும். அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட இதுன்னு கிடையாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், பரிசுத்தவான்கள், புனிதர்கள், ரிஷிகள், நிறைய ரிஷிகளுடைய இதெல்லாம் இது பண்ணுவேன், வாட்ச் பண்ணுவேன், அவங்க எப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா, உண்மையிலே இந்த ரிஷிகள் பூராமே இந்த மதத்துக்கு அப்பால் இருப்பாங்க, இந்து மதத்தினுடைய இதுக்கு அப்பால் இருப்பாங்க. தனிப்பட்ட ரீதியில் அவங்க நினைச்சுவாங்கன்னா அந்த இறை வழிநடத்தல், அந்த ஆவியினுடைய அருள் எப்படி வழிநடத்துது, விஷன் பிரகாரம் இந்த உள்ள கிடைக்கக்கூடிய வாக்கு, அவங்க கண்ட இந்த சித்த மருத்துவம்லாம் என்ன தெரியுமா, கடவுள் அந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வெளிப்பாடு. இந்த பச்சிலையை எடுத்து இதுக்கு இது பண்ணு, யூஸ் பண்ணு சரியாகும், இந்த பச்சிலையை எடுத்து இது பண்ணு, இது பசிக்காது. இதெல்லாம் இமயமலையில் அவங்களுக்கு கொடுத்த கைலாச மகரிஷிகள்லாம் அவர் சொல்கிறாரு, இந்த பச்சிலையை சாப்பிட்டா பசி எடுக்காது, இந்த பச்சிலையை இது பண்ணால் இந்த பச்சிலை என்ன செய்யும், அந்த இலையை தங்கமாக என்ன செய்யும், மாறும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இந்த இறை அருள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ நமக்கு எல்லாமே பச்சிலை மூலிகை தான், என்னன்னே நமக்கு தெரியாது, விவசாயம் தான் பார்க்குறோம். ஆனால் ரிஷிகளுக்கு தெரியும், அவங்க தான் ஞாயிறு என்ன பண்ணுது, இந்த நெறிஞ்ச முள் என்ன பண்ணுது, எல்லாமே அந்த இறைவன் அவங்களுக்கு கொடுத்த வாக்குகள். இறைவன் இதை இப்படி பயன்படுத்துகிற சொல்கிற பிரகாரம் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி நமக்கு எல்லாம் மருந்தாக இருக்கிறது. கைதட்ட ரிஷிகளுக்கு எல்லாம் சித்தர்கள், மகான்கள், இவங்க அந்த இறைவனுடைய வாக்கை அந்த இதை வெளிப்பாடை வச்சு இதெல்லாம் அந்த மருந்துகளை பயன்படுத்தி மக்களுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் அந்த இறைநிலை இது சில சுயநிலைவாதிகள், மதவாதிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை மாற்றி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த படைச்சவர் இதெல்லாம் யாருடைய வேலைன்னா அந்த ஒளியின் தூதனுடைய வேலை. சாத்தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மதங்கள் வழியாக வழிபாடுகளை, மற்ற சுய வழிபாடுகளை, மாம்ச ரீதியான வழிபாடுகளை இப்படி பண்ணி அந்த படைச்சவரை நம்ம நினைக்காதபடிக்கு. இந்த இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்மஸ்னால் எல்லோரும் கொண்டாடுறாங்க, இந்த உயிர் கலந்து நமக்கு தவக்கால ஈஸ்டர்னால் எல்லோரும் கொண்டாடுறாங்க. நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு, ஈஸ்டர் கொண்டாடுறதுக்காக இயேசு மனுஷனாக வரவில்லை, பிறக்கவில்லை, பாடுபடவில்லை, மறிக்கவில்லை. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக எதுக்கு பிறந்தார், எதுக்கு பாடுபட்டு மறிச்சார்னா நம்மளை மீண்டும் அரசர்களாக, ராஜாத்திகளாக, ராணிகளாக, அந்த கடவுளுடைய பிள்ளையாக, அரசகுல திருத்துவ கூட்டமாக, பரிசுத்த ஜாதியோடு நம்மளை சேர்க்கும்படியாக அவர் பாடுபட்டு மறித்தார். கைதிட்டுங்கள் இயேசு. இதை மனசில் வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தணும். இதை 24 மணி நேரம் என்ன செய்யணும் சொல்லுங்கள். உவாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. இதுவும் பிள்ளைகளுக்கு போதி, நீ உட்காரும்போது, எந்திரிக்கும்போது, படுத்திருக்கும்போது, நீ சாப்பிடும்போது, எல்லா நேரத்துலையும் இதை நினைக்கணும். நீ நினைக்க 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 என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த தேவலோகத்துடைய தொடர்பு, ஐக்கியம், அவருடைய நட்பு உணவோடு இருந்துகிட்டே இருக்கும். இது எப்போவுமே நீ என்ன செஞ்சிட்ருக்கணும். லாபம் வந்தாலும் உங்கள் மாசற்ற விலையேறப்பட்டிருக்கோம், நஷ்டம் வந்தாலும் உங்கள் மாசற்ற விலையேறப்பட்டிருப்பது எனக்கு நன்மையாக மாற்றும். வெயில் அடித்தாலும் அது எனக்கு இந்த வெயிலை நன்மையாக மாற்றும். மழை பெஞ்சாலும் இந்த மழையை எனக்கு நன்மையாக மாற்றும். எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி எது இருக்குன்னா நீங்கள் உச்சரிக்கிற, நீங்கள் சொல்லுகிற இந்த நாமத்துக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் நெருப்புக்கும் இருக்கிறது. பிரைஸெல்லாம். அதனால் இந்த அபிஷேகம் பெறணும்னு நினைக்கிறவங்க எங்கள் நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் அபிஷேகம் பெறணும்னா என்ன செய்கிறது, ஒன்றை போக வேண்டாம், எல்லாத்தையும் மாற்றுங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், கையை வைத்து கரங்களை விரித்து நின்னா போகுது. எங்கள் மக்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். வர்ற அத்தனை பேருக்கு நீ கூப்பிட்டு கேளுங்க. நான் அபிஷேக கூட்டம் நடத்தும்போது இப்படி மியூசிக்கை போட்டு அடித்து பாட்டை பாடிக்கிட்டு ஆவியானவர் வர்றாரு
ஆஹா ஆன்னு அப்படி சும்மா கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இல்லை, சைலண்டாக நிற்க வைப்பேன். சைலண்டாக கையை வைத்து நிற்பாங்க, புருவமத்தை தூக்கி நிற்பாங்க, இழுத்துக்கிட்டே போகும், பொத்து நிற்கிற விழுவாங்க, மறுபடியும் எந்திரிப்பாங்க. அப்படியே எத்தனை மணிக்கு 9 மணிக்கு, நைட்டில் 9 மணிக்கு இந்த தெற்கு பக்கம் பிளாட்டில் என்ன செய்வேன், உழுது போட்டிருப்பேன். கலப்பை வச்சு உழுது போட்ட புழுதியில் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், இருக்கிறவங்களுக்கு தெரியும். உழுது போட்ட புழுதியில் அவங்க வாட்டில் உளுந்து பிறண்டு நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 12 மணி வரைக்கும் பிரசங்கம் இருக்காது, பாட்டு இருக்காது, மியூசிக் இருக்காது. வர்றவங்க ஃபுல்லாக ஜாயின் பண்ணுவாங்க, கையை வைக்குவாங்க. சிலர் அப்படி எணிச்சுவாங்கன்னா அசையாமல் எதா பண்ணாங்கன்னா நான் போய் லேசாக நெத்தியில் அப்படி எணிச்சுவேன். அந்த இந்த இந்த அகக்கண், இந்த ஞானக்கண் என்ன செய்யட்டும் அப்படின்ட்டு லேசாக கையை வச்சுட்டு என்ன செய்வேன். அவ்வளோ அந்தாக்கில் துள்ளி என்ன செய்வாங்க, விழுவாங்க, மறுபடி விழுந்து எந்திப்பாங்க. இப்படி தான் அந்த அபிஷேகத்துக்குள்ள ஆண்டவர் அவர் தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். நானும் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம், பாஸ்டர் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் மெம்பர் ஆக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்குறவர் இயேசு மட்டும்தான். கைதிரிகளை பார்ப்போம். இயேசுவே உங்கள் அந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை, நேர்த்தி ஞானஸ்நானத்தை எனக்கு தாண்டி ஏசிட்ட கையில், அதான் உண்மையான ஞானஸ்நானம். இன்னொன்று, அப்போஸ்தலருக்கு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது பண்ணாங்க, அவங்க தலையில் கை வச்ச கொடுத்த வரங்கள் வெளிப்பட்டது. அதனால் இன்றைக்கி அப்படி அப்போஸ்தலர்கள் ரொம்ப கம்மி. அதனால் நான் மக்களுக்கு சிம்பிளாக இருப்பாங்க. கத்தோலிக்க சபைகளில் போய் இதை பண்ண முடியாது. இந்த பீட்டர் நாயம் பிரதர் என்ன செஞ்சார்னா, சென்னையில் அங்கே ஒரு தியான மையத்துக்கு என்ன தியானத்துக்கு நடத்தி கூப்பிட்டுருந்தார். 3 நாள் போயிருந்தேன். அங்கே இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாம் விழுந்தாங்க. சில பேருங்கள் கை, அந்த சாமியார் வந்து சண்டைக்கு வந்தார், என்ன எல்லாத்தையும் உள்ள வச்சுட்ருக்குறான், எல்லாம் விழுந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைச்சார். அப்புறம் அவருக்கு சொன்ன வேண்டாம் பிரதர், இது தீர்வுன்னு இருக்குன்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, சபைக்குள்ள இதை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக பண்ணுங்கள், இப்படி வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இப்படி பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர்கள் வழி நடத்துவார். 1 யோவான் 2:27 இந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும், வழி நடத்தி உங்களை ஆண்டவருக்குள்ளே எப்பவும் என்ன செய்யும், நிலைத்திருக்க வச்சுருக்கோம். திராட்சை செடியோடு இணைஞ்சிருப்பீங்க. அந்நிய பாஷையை ஏற்கனவே அந்த பாஷையை பெற்றவங்க, வார்த்தை பெற்றவங்க இதை எப்போவுமே என்ன செய்யணும், பஸ்ஸில் உட்காந்தாலும் பயன்படுத்திட்டு போ, பைக்கில் போனாலும் பயன்படுத்திட்டு போ, தனியாக இருந்தால் பயன்படுத்திட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்க. வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். பேசலாம் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேன். இன்னொன்று, ராணி சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த தாக்குதல், பிசாசுடைய தாக்குதல் ஆரம்பிக்கும். நான் கரெக்டாக ஆவியானவர் பார்த்துக்கிடுவார், அதில் யுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவளே நினச்சிக்கோங்க. ஏன்னா ஆவியில் நிரம்பி இந்த அதில் ஃபைட்டிங் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, ஜெபம் வந்து நடத்திட்டு இருக்கிறா. அதனால் இந்த ஊழியம் பண்ணுறவங்கள நம்ம தாங்கணும். இந்த ஆவிகளை ஃபைட்டிங் பண்ணி கட்டணும். அதனால் அவங்களே நம்ம இந்த ஊழியம் பண்ணுற ஊழியக்காரிகளையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. நைட்டில் நான் டேரெக்டாகவே பார்த்தேன், என்ன இந்த அவன் இன்னும் நீங்கள் இருக்க முடியாது, அவன் என்ன செய்கிறான், இது பண்ணுறான் அப்படிங்கும்போது தான் இலை உடனே வாழை தூக்குனேன். எப்படி தான் வாழை எனக்கு எங்கே தான் வாழ் வருது, எங்கே தான் வாழ் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வர்றதெல்லாம் பயங்கரமான ஆயுதமாக தான் இருக்குது. போட்டு தள்ளினா அதுக்கு அந்த இதில் தப்ப முடியாது. அது இந்த வார்த்தைன்னு வாழ் தான். அதனால் சொன்னேன். அதான் ப்ரேயர் கூட ஃபஸ்ட்டு ப்ரேயரில் நினைக்கவே இல்லை, ஆவியானவர் தான் அந்த ப்ரேயரை இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் எது பண்ணாலும் சரி ஆவியின் தூண்டுதலோடு பண்ணுங்கள். சுயமாக என்ன செய்யாதீங்க. ஒரே எச்சரிப்பு இது தான் சொல்கிறேன். சுயமாக மாமிசத்தில் நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. ஆவியில் தூண்டப்பட்டு ஆவியில் நிரம்பி இப்படி அந்நிய பாஷையில் இருக்கிற அந்த சகோதரி அழகாக பண்ணான். அந்நிய பாஷையில், தூதர் பாஷையில் கடிஞ்சு காட்டி அவ்வளோ ஃபயராக பண்ண, அப்படி பண்ணணும். அதுதான் ஆவிக்குரிய பிரேயர். இதுதான் பிசாசை காக்கும், இதான் அவனுடைய கிரிகள் அளிக்கும். சும்மா மாமிசத்தில் சோத்திர ஆண்டவரே இந்த சின்ன தாய்க்கா ஜெபம் பண்ணுறேன், அவள்கிட்ட இருக்க அவளுக்கு தடை பண்ணுற ஆவிகளை, தொந்தரவு பண்ணுற ஆவிகளை கட்டுற, சும்மா மாமிசத்தில் ஜெபம் பண்ணீங்க தொலைஞ்சிங்க. அவன் பிசாசு தந்திரம் உள்ளவன், சக்தி வாய்ந்தவன். அதனால் இந்த ஆவிகளை கூட்டத்துக்கு போகிறேன், சபைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி செவக்குறிப்புகளை வச்சு ஜெபம் பண்ணும்போது மாமிசத்தில் அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, ஜெபம் பண்ண சொல்லுதாங்கிறதுக்காக பண்ணாதீங்க, மாட்டிக்கிட்ட போகிறீங்க. உண்மையிலே பண்ணணும். ஜெபம் பண்ண ஜெயத்தை கொடுங்க. எப்போ பண்ணணும்? ஆவியை நிரம்பி ஆவியின் தூண்டுதல் இருந்தால் பண்ணுங்கள். நான் போனால் எனக்கு தூண்டுதல் இருந்தால் பண்ணுவேன், ஏன்னா என் பாட்டில் உட்காந்துருப்பேன். ஏன்னா கண்ணை மூடி அப்படியே நேரம் பண்ணப்பா, அதுக்கு எனக்கு பலத்தை தாங்க, சக்தியை தாங்க, அப்படி தான் உட்காந்துருப்பேன். அதனால் தயவு செஞ்சு செவக்கூட்டத்துக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், உபவாச கூட்டத்துக்கு போகிறவங்க சொல்கிறேன்,
இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது எல்லாம் கை வைத்து வாவான்னு என்ன செய்யாத, மாம்சத்தில் என்ன செய்யாத, மாம்சத்தில் பண்ண அவனை என்ன செய்ய முடியாது, இயேசு நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராட்சியம் வந்திருக்குதுன்னு சொன்னால் கைதிட்டுக்கணும் பார்ப்போம். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பி ஆவியினால் பண்ணீங்கன்னா அது தோற்கடிக்கப்படும், துரத்தப்படும். கடவுளுடைய ராட்சியம் சுகம் அற்புதம் அங்கே நடக்கும். பிரைஸலா. வேறு எதுவும் விளக்க வேணுமா? நல்லா மேக்சிமம் உங்களுக்கு போதுமான இதை கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்குறங்க ஆளாரில் தலையாருங்க, கீழாரில் மேலாருன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.